வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாடு பல தசாப்தங்களாக பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது. மேலும் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸின் தமிழ்நாட்டின் பெருமை 2ஆம் பதிப்பு இந்த சாதனைகளை தொடர்ந்து எடுத்துக்காட்டுகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த முயற்சியை பாராட்டினார். மாநிலத்தின் வளமான நாகரிக வரலாறு, மீள்தன்மை மற்றும் உள்ளடக்கிய தன்மையை வலியுறுத்தினார். திராவிட நெறிமுறைகளில் வேரூன்றிய தொடர்ச்சியான அரசாங்கங்களால் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் உந்தப்பட்டுள்ளது. சமூக நீதி, உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். உள்கட்டமைப்பு மற்றும் மனித மேம்பாட்டில் மூலோபாய முதலீடுகள் மூலம் தமிழ்நாடு இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்து நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 9% பங்களிக்கிறது. கள் முதல் உலகளாவிய உற்பத்தி ஜாம்பவான்கள் வரை பல்வேறு தொழில்களுக்கு இந்த மாநிலம் ஒரு மையமாக உள்ளது. திராவிட இயக்கத்தின் தொலைநோக்கு பார்வையை பின்பற்றி தமிழ்நாடு ஒரு வரலாற்று தொல்பொருள் கண்டுபிடிப்பு உட்பட பல மைல்கற்களை எட்டியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சிவகலையில் இருந்து சமீபத்திய கண்டுபிடிப்புகள் தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாடு உலகில் வேறு எங்கும் பயன்படுத்தப்படுவதற்கு முன்பே இருந்ததாகவும், இப்பகுதி இரும்பு யுகத்தின் பிறப்பிடமாக சுமார் 5300 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டதாகவும் கூறுகின்றன. விவசாயிகளுக்கு உகந்த முயற்சிகள் காரணமாக தமிழ்நாட்டில் விவசாயமும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டுள்ளது. மொத்த பயிர் பரப்பளவு 2019 முதல் 20 வரை ஆண்டில் 146.77 லட்சம் ஏக்கரிலிருந்து 2023 முதல் 24 வரை ஆண்டில் 151 லட்சம் ஏக்கராக விரிவடைந்துள்ளது. அதே நேரத்தில் இரட்டை பயிர் பரப்பளவும் கணிசமாக அதிகரித்துள்ளது. பயிர் உற்பத்தி திறனை அதிகரிக்க மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பல்வேறு பயிர்களின் உற்பத்தியில் தமிழகத்தை தேசிய அளவில் முன்னணியில் நிலைநிறுத்துகின்றன. ராகி உற்பத்தி திறனில் மாநிலம் முதலிடத்திலும், சோளம், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்பு ஆகியவற்றில் 2வது இடத்திலும், நிலக்கடலை மற்றும் சிறுதானிய உற்பத்தி திறனில் 3வது இடத்திலும் உள்ளது. அதன் வரலாற்று பாரம்பரியத்தை வெளிக்கொணரும் அதே வேளையில் தமிழ்நாடு நிலையான மற்றும் சமமான வளர்ச்சிக்கு உறுதி பூண்டுள்ளது. எல்லோருக்கும் எல்லாம் என்ற குறிக்கோளுடன் அறிமுகப்படுத்தப்பட்ட 2025 முதல் 26 வரை பட்ஜெட் உள்ளடக்கத்தை உறுதி செய்யும் அதே வேளையில் எதிர்கால வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளத்தை அமைக்கிறது. திருநங்கைகள் மற்றும் அனாதை குழந்தைகள் உட்பட விளிம்பு நிலை சமூகங்களுக்கு சிறப்பு முயற்சிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து குழந்தைகளின் உடல்நலம் மற்றும் கல்வியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மாநில திட்ட கமிஷனின் ஆய்வு ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் மூலம் பெண்களிடையே உயர்கல்வி பெறும் ஊக்கத்தை பெற்றுள்ளது. இந்த திட்டம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய 4.06 லட்சம் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகிறது. இதன் மூலம் உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை 19% அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக இந்த ஆண்டு கூடுதலாக 40,276 மாணவர்கள் உயர்கல்வியை தொடர முடிந்துள்ளது. இது எதிர்கால சந்ததியினரை கல்வி மூலம் மேம்படுத்துவதற்கான தமிழ்நாட்டின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துகிறது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.